இந்தியாவின் குடியரசு நாள் 1950 ஜனவரி மாதம் 26ஆம் நாள் உருவெடுத்தது. நம்மை ஆள்வதற்கான அரசியலமைப்பு சட்டத்தை நமக்காக உருவாக்கி அதை அரங்கேற்றிய நாள்தான் குடியரசு நாள். சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் அடிப்படையிலேயே வேற்றுமைகள் உண்டு. சுதந்திர தினம் என்பது வெள்ளையர் ஆதிக்கத்திலே இருந்து விடுபட்டு இந்த நாடு சுதந்திர காற்றை சுனாதமாக சுவாசிக்கத் தொடங்கிய நாள். வெள்ளையர் என்று இந்தியாவை விட்டு வெளியேறினார்களோ அந்த நாளில் நாம் நம்முடைய சுதந்திர தினத்தை அறிவித்து சுதந்திர நாளாக கொண்டாடுகிறோம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் இந்தியாவிற்கு வெள்ளையர்களால் சுதந்திரம் வழங்கப்பட்டது. எனவே வெள்ளையர்கள் இங்கிருந்து வெளியேறிய நாள் சுதந்திர நாள் என்று கொண்டாடப்படுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் குடியரசு நாளை கொண்டாடுவதற்கு ஒரு தேதியை உறுதி செய்வதிலேதான் வரலாற்று ரீதியாக ஆய்வு நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. 1946ஆம் ஆண்டு இந்தியர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்வதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுக்கும் வகையில் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக இந்திய அரசியல் நிர்ணய சபை ஒன்று அமைக்கப்பட்டது. இந்தியன் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி என்று ஆங்கிலத்திலே அதை சொல்லுவார்கள். வெள்ளையர்கள் ஆட்சி காலத்திலேயே இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும். 1946இல் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக சுதந்திரத்திற்கு பின்பு பொறுப்பேற்றிருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள்தான் தலைமை ஏற்றார். அவருடைய தலைமையில் அரசியல் நிர்ணய சபை அமைந்தது. அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது அந்த அரசமைப்பு சட்டத்திற்கு வடிவம் கொடுக்கக்கூடிய டிராஃப்டிங் கமிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அந்த வரைவு குழுவினுடைய தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக மிகச்சிறந்த அரசியல் விற்பனர்கள், சட்ட மேதைகள், நாட்டுப்பற்று மிக்கவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த அவையிலே அமர்ந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அரசியல் சட்டங்களின் மிக அற்புதமான அம்சங்களை எல்லாம் ஒன்றாக எடுத்து தொகுத்து அவற்றை விரிவாக ஆய்ந்து அறிந்து தேர்ந்து தெளிந்து அவற்றின் அடிப்படையிலேதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டங்களிலேயே மிகவும் அதிகமான கனபரிமாணத்தோடு மிக அதிகமான பக்கங்களை கொண்ட ஒரு அரசியலமைப்பு சட்டமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் விளங்குகிறது. அதற்கு காரணம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியலமைப்பு சட்டங்களை உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் கனடாவின் அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள சிறப்பு அம்சங்கள், சுவிட்சர்லாந்து அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படக்கூடிய சிறப்பு அம்சங்கள், ஜெர்மனியின் அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள சிறப்பு அம்சங்கள், எழுதப்படாத அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லப்படுகிற பிரிட்டிஷ் ஆட்சி பீடத்தில் இருந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்று பல அரசியலமைப்பு சட்டங்களையெல்லாம் ஆய்ந்து அவற்றில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அம்சங்களை ஒன்றாக தொகுத்து அவற்றின் அடிப்படையிலே தான் விவாதங்களை நிகழ்த்தி இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது 1946ஆம் ஆண்டு. அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் நாள் முடித்து வைக்கப்பட்டது. ஆக முழுமையான சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26 என்பதை நாம் மறக்கலாகாது. அப்படியென்றால் வெள்ளையர்கள் நம்மை விட்டு வெளியேறிய அந்த நாளை இந்தியாவின் சுதந்திர நாள் என்று அறிவித்தது போன்று 1949 நவம்பர் 26இல் அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக்கப்பட்ட பொழுது அந்த நாளையே
இந்தியாவின் குடியரசு நாளாக அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் நவம்பர் மாதம் முழுவதும் அந்த அரசியலமைப்பு சட்டம் அரங்கேற்றப்படவில்லை. டிசம்பர் மாதத்திலும் அரங்கேற்றப்படவில்லை. அடுத்த ஆண்டு ஜனவரி பிறந்ததே. உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாடக்கூடிய சூழலில் 1950 ஜனவரி 1 அன்று அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் அரங்கேற்ற நினைத்தார்களா என்றால் அதுவும் இல்லை. ஜனவரி மாதம் 26 வரை இந்த இந்தியாவின் ஆட்சியாளர்கள் காத்திருந்தார்கள். ஜனவரி 26, 1950 அன்றுதான் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்து சேர்ந்தது. காரணம், அந்த நாள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள். 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிலேதான் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் கூடிய தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பரிபூரண சுதந்திரத்தை பெறுவதே காங்கிரசின் முழுமையான குறிக்கோள் என்று அறிவித்தார்கள். அந்த மாநாட்டிலேதான் பரிபூரண சுதந்திரத்தை இந்தியா அடைகின்ற காலம் வரையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 26 இந்தியாவின் சுதந்திர தினமாக கொண்டாடுவது என்று தீர்மானத்தை இயற்றினார்கள். எனவே அந்த அளவுக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜனவரி மாதம் 26 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை. அதற்காக இந்தியாவின் சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்ட அந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை இழந்து விடுவதற்கும் நம்முடைய நாட்டு தலைவர்கள் தயாராக இல்லை. அதனாலேதான் 1949 நவம்பர் மாதம் 26 நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்ட நிலையிலும் காத்திருந்து 1950 ஜனவரி மாதம் 26 தேர்ந்தெடுத்து இந்தியாவின் குடியரசு நாளாக அறிவித்தார்கள். காரணம், சுதந்திர நாள் என்று நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடினோமே, அந்த நாளுக்குரிய முக்கியத்துவத்தை நாடு என்றும் இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குடியரசு நாளாக ஜனவரி 26 தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்தியாவிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் எத்தனையோ மதம் சார்ந்த திருவிழாக்கள் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு இந்தியனுக்கும் சாதி கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து இந்தியன் என்கிற உணர்வின் மையத்திலே நின்று கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் இரண்டு தான். அவைதான் தேசிய திருவிழாக்கள். ஒன்று சுதந்திர தினம், இன்னொன்று குடியரசு நாள். நம்மை நாமே ஆண்டு கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் அரங்கேறிய நாள். 21 வயது ஆன ஒவ்வொருவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்ட நாள் அந்த நாள்தான். நம்முடைய குடியரசை நாம் பெற்றதன் மூலமாகத்தான் அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை நமக்கு வந்து சேர்ந்தது. இந்த நேரத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட நிலையில் அரசியல் நிர்ணய சபையில் பேசிய பேச்சு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்தி பார்ப்பது நல்லதும் கூட. அன்று அண்ணல் அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் எழுந்து நின்று சொன்னார், நாம் அனைவரும் விரும்பியபடி அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு விட்டது. இந்தியா சுதந்திர நாடு என்கிற நிலையிலே இருந்து குடியரசு நாடு என்கிற பரிணாமத்தை இன்று முதல் அடைந்து விட்டது. இது குறித்து நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த குடியரசின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான வரம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு என்கிற உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு வாக்குதான். குப்பை மேட்டில் படுத்துறங்கக்கூடியவனாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு வாக்குதான் என்று சமத்துவத்தை நாம் கொண்டு வந்து சேர்த்து விட்டோம். இதை சொல்லிவிட்டு அம்பேத்கர் சொன்னார், ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்ற நிலையை இந்த குடியரசு நாளில் நாம் அடைந்து விட்டோமே. ஒரு மனிதன் ஒரே மதிப்பு என்பதை எப்பொழுது அடையப் போகிறோம் என்ற கேள்வியை அவர் அன்று தொடுத்தார். ஏறக்குறைய 67 ஆண்டுகள் குடியரசு தினத்தை அறிவித்து நடந்து முடிந்தாயிற்று. இந்த 67 ஆண்டுகளில் இன்று வரையில் ஒரு மனிதன் ஒரே மதிப்பு என்கிற சூழல் வந்ததா என்று அம்பேத்கரை வைத்துக்கொண்டு கேள்வியை எழுப்பினால் இன்று வரையில் அது விடை காண முடியாத கேள்வியாகத்தான் இருக்கிறது. எனவே
ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்ற நிலையில் நாம் வந்து சேர்ந்தது பெருமைக்குரியதுதான். ஒரு மனிதன் ஒரே மதிப்பு என்ற நிலையை என்று அடைகிறோமோ அன்றுதான் சமதர்ம சமத்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாம் என்று பெருமிதத்தோடு சொல்லி பீடு நடை போடலாம்.